எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி. அதுக்கப்புறமா நான் நெய் காய்ச்சலும் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் சுண்டல் நைட்டெல்லாம் ஊற வச்சு வேக வச்சுட்டேங்க. ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவு நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த தண்ணியோட பாருங்கள், சூப்பராக வெந்துங்க. இந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிரேவி மாதிரி வைக்காமல் சாதத்துக்கும் சேர்த்து தான் சுண்டல் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை வதக்கி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை 2 பூண்டு, நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கு. அதே போல் பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் குழம்பு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 3 தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் இதையும் சேர்த்து வதக்கிடலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நான் இந்த அடுப்பில் வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன். இதை நெய் காய்ச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு இது சிம்மிலேயே வச்சுருவோம். சிம்மில் வச்சோம்னா இது வாக்கில் உருகிட்டு கிடக்கும். நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3/4 நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் போட்டுடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும், கொலைய வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு. ஒரு கீத்து தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சென்னா மசாலா மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம சாதத்துக்கு சாப்பிட முடியாது. இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. கொஞ்சமாக புளி ஊற்றி செய்ய போனேன். நெய்யும் உருகிட்டு இருக்குது. வெண்ணெய் இப்படி கலந்து விட்டுருவோம். அது மேலே நிறையா வரும். ஃபுல்லாக இதாகி நிறையா வராத மட்டும் இப்படி தனியாக இப்படி எடுத்துருவோம். இது சிம்மிலேயே வச்சாதான் கருகாமல் நல்லா நெய் இதாகி வரும். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்குமே இது மெதுவாக ரெடி ஆகிட்டுருக்கட்டுங்க. நம்ம வீட்டிலே பால் வாங்குறதுனால டெய்லி மிக்சியில் மோர் அடிச்சுட்டு இந்த வெண்ணெயை எடுத்து வச்சுருந்தேன். வெயில் காலம் வந்துருச்சு. எல்லோரும் மோர், தயிர் எல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் சூப்பராக வதங்கி தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. இதுலேயே மிளகாய்த்தூள் காரம் கரெக்டாக இருக்குங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. எனக்கு இதுவே காரம் அதிகமாக இருக்கும். காரம் கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிறேன். அதனால் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் காரமே போதுங்க. இது வீட்டிலையே அரைச்சதுனால ரொம்ப காரமாக போட்டுட்டேன். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவில் சுண்டலையும் சேர்த்து அரைச்சிருவோம். அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எடுக்கும்போது நெய்யும் சேர்த்து எடுத்துடாதீங்க. இப்படி பார்த்து எடுக்கணும். இப்படி வடிகட்டி இந்த நுரையை மட்டும் தனியாக எடுத்துருவோம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெய்யும் ரெடி ஆகிடும். செக் பண்ணி பார்த்துக்கணும் அடி பிடிக்காமல். அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே நெய் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இருக்கட்டும்.
நான் குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தாளித்து விட்டுற வேண்டியதான். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு விட்டுட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாம் பூச்சி எதுவும் இல்லாத கத்திரிக்காய் அப்படியே இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் லாஸ்ட்டாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. ஏன்னா கருகாமல் இருக்கும், அதனால். இப்போ இதெல்லாம் ஒரு வதக்கிட்டு சுண்டலும் போட்டுக்கலாங்க. வெள்ளை சுண்டல் தான் எடுத்துருக்கேன். இதே மெத்தட்லாம் நீங்கள் கருப்பு சுண்டல்லே செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய காய்கறிகள் சேர்த்து உடம்புக்கும் நல்லது. வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி தான் இன்றைக்கி நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவு தண்ணியாக ஊற்றிருக்கேன். இதுவே கெட்டியாக வந்துடும். இதை அப்படியே ஓப்பன்லேயே ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். நெய் என்னாச்சுன்னு பார்த்தா சூப்பராக நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த நுரையெல்லாம் எடுத்துட்டாலும் இது போல் வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் இப்படி வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வடிச்சிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் முருங்கை இலையோ இல்லை கருவேப்பிலையோ போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை தண்ணி இல்லாமல் சுத்தமான கருவேப்பிலையே போட்டுருவேன். இப்போ நம்மளோட நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஜார்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ ஊற்றி ஊற்றி வச்சுருவேன். 1/4 லிட்டர் நெய் இருக்கும் இதில். நம்ம டெய்லி பால் வாங்குறதுல இந்த மாதிரி பண்ணி வச்சாலே நம்ம நெய் வாங்குகிற காசு மிச்சமாகும். அப்படியே மனம் தூக்குது வீடு ஃபுல்லாக. இப்போ நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 200 மில்லி நெய் இருக்கும். இது வந்து 1/2 லிட்ரு பிடிக்குங்க இந்த இது. இருந்தாலும் ஒரு 4-5 நாள் சேர்த்து வச்சதில் இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு. நிறையா நம்ம எடுத்து வச்சோம்னா வீட்டிலையே நெய் தயார் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி இருக்குங்களா, அப்படியே கெட்டியாகி மணல் ஆயிரும். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழம்புக்கு ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக காய்கறி எல்லாம் வெந்துடும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மறுபடியும் சேர்த்துட்டாங்க. நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. 3/4 பாகம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம புளி தண்ணி லைட்டாக தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாங்க. நான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்க போகிறேன். முதல்ல புளி தண்ணி சேர்த்துனோம்னா காய்கறி வேகாது. கொஞ்சமாக நான் புளி தண்ணியை விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ குழம்பு எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும், தண்ணி நிறைய ஊற்றணும். ஆனால் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் புளி பச்சை வாசம் போனால் போதும், இறக்கிடலாங்க. ரசத்துக்கு நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருவேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு போட்டுக்கலாங்க. 2 வெந்தயம், 2 தக்காளி, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா உரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேங்க. 1 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா கலந்துட்டு, நம்ம பச்சையாக தான் தக்காளி எல்லாம் அரைச்சிருக்கோம், அதனால் இந்த ஆயிலே ஒரு நிமிஷம் வேகும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் பாதி போட்டேன். 1 நிமிஷம் அப்படி வதக்கினா போதும். ரொம்ப வதங்கினா கசப்படிச்சிடும். அதனால் ஒரு நிமிஷம் இப்படி வதக்கிட்டு நம்ம புளித்தண்ணி ஊற்றிடலாம். புளித்தண்ணியை ஊற்றியாச்சு. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு கரெக்டாக இருக்குது. ரசமாக கொதிச்சதுங்க. குழம்பும் இங்கே நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். சூப்பராக கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சு காய்கறி எல்லாம் நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், சுண்டல் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரசமும் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதிய சுட நல்ல சூடான சாதத்துக்கு இந்த சுண்டல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு வச்ச குழம்பும் ரசமும் கூடவே மோர் வச்சு நான் சாப்பிட போகிறேங்க. இந்த சிம்பிளான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.